என்னோட ப்ரீவியஸ் வீடியோல ஹாலுசினேஷன்ஸ்க்கும் ட்ரீம்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு வேர்ட் இருக்கு, டெலியூஷன்ஸ். இன்னைக்கு வந்து ஹாலுசினேஷன்ஸ்க்கும் டெலியூஷன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஹாலுசினேஷன்ஸ் பத்தி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபால்ஸ் சென்சரி பர்செப்ஷன், நம்முடைய புலன்களால தவறாக பார்க்கவும் உணரவும், அதாவது உண்மை இல்லாத விஷயங்கள், அதுதான் வந்து ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. டெலியூஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா ஃபால்ஸ் பிலீஃப், நாமவே ஒரு விஷயத்த கற்பனை செய்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு முழுக்க முழுக்க நம்புறது, அதுதான் வந்து ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்றது. தட் இஸ் கால்ட் டெலியூஷன்ஸ். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களே சொல்லிக்குவாங்க. சிலர் வந்து திடீர்னு நல்லா நார்மலா உட்காந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு சாமி வந்த மாதிரி அப்படியே சாமி பேசுற மாதிரியே பேசுவாங்க. நார்மலா நார்மல் கான்வர்சேஷன் இஸ் கோயிங் ஆன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சாமி பேசுற மாதிரி பேசுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம திருநீர் எடுத்து கொடுத்தோம்னா அப்படி திருநீர் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெலியூஷன், அதுவும் டெலியூஷன் தான். அப்புறம் பேய் பிடிச்ச மாதிரி சிலர் ஆக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதுவும் டெலியூஷன் தான். அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு, என்னால மேஜிக் எல்லாம் பண்ண முடியும், அதாவது விச் கிராஃப்ட் எல்லாம் பண்ண முடியும், பேய் ஓட்டுறது, பேயை கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து டெலியூஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து நம்மள யாரோ ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்குவாங்க, நம்ம வந்து இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறோம், இவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்குவாங்க. ஸோ such things are called delusions. So I hope you understand the difference between hallucination and delusion.